கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனக்கு எதிராக களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி மீது கே.சி. பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது இந்த மனு குறித்து இபிஎஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனுவிற்கு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவில் போலி உறுப்பினர் சேர்க்கை செய்து பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பேரில் கட்சியின் சூலூர் ஒன்றிய செயலாளர் கந்தவேல் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் 19 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுதலையானதாகவும் கே.சி. பழனிசாமி தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை ரத்து செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தனக்கு எதிராக களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்பியதால் ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சூலூர் ஒன்றிய செயலாளர் கந்தவேல் ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமிக்கும் கந்தவேலுக்கும் தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி.பி. தனபால் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் கந்தவேலுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனக்கு எதிராக களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி மீது கே.சி. பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது இந்த மனு குறித்து இபிஎஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனுவிற்கு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவில் போலி உறுப்பினர் சேர்க்கை செய்து பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பேரில் கட்சியின் சூலூர் ஒன்றிய செயலாளர் கந்தவேல் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் 19 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுதலையானதாகவும் கே.சி. பழனிசாமி தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை ரத்து செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தனக்கு எதிராக களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு பரப்பியதால் ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சூலூர் ஒன்றிய செயலாளர் கந்தவேல் ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமிக்கும் கந்தவேலுக்கும் தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி.பி. தனபால் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் கந்தவேலுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.